இந்த உலகத்துல அப்பா, அம்மா பிள்ளைங்கள்ட்ட கேட்கக்கூடாத சில கேள்விகள் இருக்கு. அதே மாரி பிள்ளைங்க அப்பா, அம்மாட்ட கேட்கக்கூடாத சில கேள்விகள் இருக்கு. இது எப்ப கடந்து அந்த கேள்விகள் கேட்கப்படுதோ, அப்பதான் வந்து பார்த்தேன்னா, மிகப்பெரிய மன உளைச்சல் பிள்ளைகளுக்கு ஏற்படுது. அப்பாவுக்கும் வந்து ஏற்படுது. அப்பா, அம்மாவுக்கும் ஏற்படுது. அப்படி ஒரு சம்பவம் தான் இப்ப தளபதிக்கும், அவருடைய பையன் ஜேஷன் சஞ்சய்க்கும் வந்து நடந்திருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். அதாவது மே 10ஆம் தேதி தளபதி விஜய் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பதவியேற்கிறாருங்க. அன்னைக்கு அன்னையர் தினம். அந்த அன்னையர் தினத்தப்ப நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஷோபா சந்திரசேகர் அதாவது தளபதியோட அம்மாகிட்ட வந்து கேட்குறாங்க. அ எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு கேட்டோனே, ஒரு அம்மாவுக்கு இத விட பெருமை வந்து என்ன இருக்கு? அதுவும் அன்னையர் தினத்துக்கு என் பையன் தந்த பெஸ்ட் கிஃப்ட் அப்படின்னு அவங்க எமோட் ஆகி வந்து பேசுறாங்க. ஆனா, அட் த சேம் டைம் சஞ்சய் அவர் வந்து என்ன பண்றாருன்னா, தன்னுடைய அம்மா சங்கீதாவுக்கு அவர் வந்து பார்த்தோன்னா, அன்னையர் தினத்துக்கு வந்து வாழ்த்து சொல்றாரு. அதாவது நீங்க இல்லாட்டினா நான் இல்லம்மா, என்னை இவ்வளவு பெரிய ஆளாக்கி வந்து கொண்டு வந்தது, வச்சது அப்படின்னு வந்து சொல்லிட்டு, தன்னுடைய அம்மாவுக்கு வந்து வாழ்த்து சொல்றாரு. மகள் சாஷா திவ்யாவும் தன்னோட அம்மாவுக்கு வந்து வாழ்த்து சொல்றாங்க. இதுல என்ன ஒரே ஒரு ஹைலைட்னா, அம்மாவுக்கு வாழ்த்து சொன்ன அதே ஜேசன் சஞ்சய், தன்னுடைய அப்பா வந்து தளபதி விஜய்க்கு வந்து அவர் வாழ்த்து சொல்லவே வந்து கிடையாதுங்க. என்னன்னா, இவரு தன்னுடைய தனி அ திறமையினால வந்து முன்னுக்கு வரணுங்கிறதுல ரொம்ப தெள்ள தெளிவா வந்திருந்தாரு. அதுக்காக தான் வந்து அவர் ஃபாரின்ல படிச்சு முடிச்சுட்டு இங்க வந்து பார்த்தோன்னா, லைக்கா புரொடக்ஷன்ல போய் வந்து கதை சொல்றது, வைக்கிறது எல்லாமே வந்து போய்க்கிட்டு இருந்தது. தளபதி விஜய்க்கு வந்து என்ன ஒண்ணுன்னா, ஆரம்பத்தில வந்து தான் பையன் வந்து டைரக்ஷன் பண்றதோ, இல்ல இது பண்றதோ, அதெல்லாம் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் புடிக்காம, அந்த ஒரு மனநிலைமையில இருந்ததாவும், சில பேச்சுவார்த்தைக்குள்ள அவங்களுக்குள்ள முரண்பாடா வந்து இருந்ததும் ஆரம்ப காலகட்டத்தில பேசப்பட்டதுங்க. ஆனா தளபதி விஜய்க்கும், அவருடைய பையனுக்கும் மிகப்பெரிய சண்டை நடந்ததுக்கு மூல காரணம், முக்கிய காரணம் யார் அப்படின்னா, அவர் கூடயே வந்து பார்த்தோன்னா, ரைட் ஹேண்ட் மாரி வந்து சுத்திட்டு இருக்கக்கூடிய ஜெகதீஷன் பழனிச்சாமி அப்படிங்கிறவரால மட்டும் தான் இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து பார்த்தோன்னா வெடிச்சதாவும், த்ரிஷாவும் தன்னோட அப்பாவுக்கும் ரிலேஷன்ஷிப்பு மீண்டும் ஜாஸ்தியாகுறதுக்கு காரணமா இருந்த ஜெகதீஷன் பழனிச்சாமி கழுத்து சட்டைய வந்து புடிச்சு சஞ்சய் வந்து பார்த்தீங்கன்னா, கோவப்பட்டு திட்டினதாவும், அத நேர்ல வந்து பார்த்து தளபதி விஜய் கோவப்பட்டதாவும், அப்ப நடந்த சண்டையில வந்து பார்த்தோன்னா, சஞ்சய் வந்து ஜெகதீஷன் பழனிசாமிய வந்து ஓங்கி கன்னத்துல அறைஞ்சதாவும், அந்த கோபத்துல வீட்ட விட்டு வெளியில போ அப்படின்னு அப்பயே தளபதி விஜய் வந்து பார்த்தோன்னா கத்துனதுனால, சஞ்சய் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வெளியில வந்து போனதாவும் ஒரு தகவல் வந்து சொல்லப்படுதுங்க. ஆனா, அதே நேரத்துல இப்ப அவரோட சிக்மா படத்துல வந்து அவர் ஜேஷன் சஞ்சய்ன்னு தான் வந்து போட்டிருக்காரே ஒழிய, வெறும் பேர பயன்படுத்தியிருக்காரே ஒழிய, தன் தகப்பனாருடைய இனிஷியலா அவர் வந்து பார்த்தோன்னா வந்து போடவே வந்து கிடையாதுங்க. அவரு தன்னுடைய வெறுப்ப எந்தெந்த விதத்துல கோவத்த வந்து காட்டணுமோ, அந்தந்த விதத்துல வந்து அதிருப்திய காட்டிக்கிட்டு தான் இருக்காரு. பட் இருந்தாலும் நீர் அடிச்சு நீர் விலகாதுன்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல, சில சூழ்நிலைகள்ல தப்பா புரிஞ்சுக்கப்பட்டிருக்கும். இப்ப ஏஆர் ரகுமான் வந்து இந்த அ அதாவது அவர் மனைவியோட வந்து டைவர்ஸ் வந்து பண்ணும்போது, ஒரு 40 வருஷமா நான் மியூசிக்கு அப்படின்னு அதே கதின்னு வந்து இருந்துட்டேன். என் ஃபேமிலிய தொலைச்சுட்டேன். என் குடும்பத்த வந்து பார்த்தோன்னா மிஸ் பண்ணிட்டேன். இதுதான் உலகம்னு வந்து பார்த்தோன்னா வந்து ஓடிட்டேன். திரும்பி பார்க்குறப்ப எனக்காக வந்து பார்த்தோன்னா யாருமே வந்து இல்ல. நான் வேற ஒரு உலகத்துல வந்து வாழ்ந்துட்டேன் அப்படின்னு அவரு வந்து ஃபீல் பண்ணாரு. இப்ப தளபதி விஜய்க்கு பல பேர் வந்து சொல்றது, தளபதி அவர்களே, வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப குறுகிய வட்டம். கொஞ்ச நாள் தான். அதுக்குள்ள வந்து பார்த்தோன்னா, எதுக்கு நீயி, நானு அப்படின்னு போட்டி பொறாம இவ்வளவு தூரம் வந்து பார்த்தோன்னா நடக்கிறதுக்கு. தயவு செஞ்சு அதெல்லாம் வந்து விட்டுட்டு உங்க குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா வந்து இருக்க பாருங்க. அதுதான் வந்து நல்லது அப்படிங்கிறது மாரியான தகவல் எல்லாமே வந்து வரத்த ஆரம்பிச்சது. இதுக்கிடையில தான் இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த தகவல் என்ன ஒண்ணா, தளபதி விஜய் அவரோட பையன் ஜேஷன் சஞ்சய மீட் பண்ணதாவும், அவர் மீட் பண்ணி வந்து கேட்கும்போது, "உனக்கு இந்த அப்பா முக்கியமா? இல்ல உங்க அம்மா முக்கியமா?" அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கேட்டப்ப, ஜேசன் சஞ்சய் யோசிக்காம, "எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான். எங்க அம்மா தான் வந்து பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள எனக்கு ரொம்ப புடிக்கும். ஆனா, எங்க அம்மா தான் வந்து பார்த்தோன்னா எனக்கு எல்லாமே. உங்க மேல எனக்கு வந்து மரியாதை இருக்கு. ஆனா, எனக்கு இந்த உலகத்துல வந்து பார்த்தோன்னா எல்லாமே எங்க அம்மான்னு வார்த்தைக்கு வார்த்தை தான் அம்மாவ தான் வந்து சொல்லிட்டு, நீங்க எவ்வளோ பெரிய உயரத்துல வந்து இருந்தாலும், நீங்க சிஎம் இல்ல, பிஎம்மாவே வந்து பார்த்தோன்னா வந்து இருந்தாலும், எல்லாரும் பார்த்து ரசிக்கிறது மாரி நானும் வந்து உங்கள பார்த்து ரசிப்பேன். ஒரு ரசிகனா. ஆனா, மகனா வந்து என்னைக்குமே நான் எங்க அம்மாவுக்கு தான் வந்து பார்த்தோன்னா இருப்பேன்." அப்படின்னு வந்து சொல்லிட்டு சஞ்சய் ஆன்சர் பண்ணதாவும், அத கேட்டு வந்து பார்த்தோன்னா தளபதி கொஞ்சம் எமோஷனலா கண் கலங்குனதாவும் தகவல் வந்து வெளியாயிருக்குங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.